Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். வரக்கூடிய வாரத்தை பொறுத்து நமக்கு 4 நாள் தான் ட்ரேடிங் சீசன். இந்த மாதத்தில் நமக்கு 2 நாளும், அடுத்த மாதம் மே மாதத்தில் நமக்கு 2 நாளும் இருக்கும். மே ஃபர்ஸ்ட்டை பொறுத்து நமக்கு மகாராஷ்டிரா டே ஹாலிடேன்றனால நமக்கு வெனஸ்டே ஆனது ட்ரேடிங் ஹாலிடேவாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான், அதாவது ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ டயகனல் பொறுத்தளவு நமக்கு பெரிய அளவுக்கு மூமெண்ட் கொடுக்காது, ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும், அதை ஃபாலோ பண்ணி அகைன் நமக்கு புல் பேக் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய வாரம் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்தராக அந்த டயகனலுக்கான ஸ்ட்ரக்சரானது நமக்கு கன்யூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நமக்கு வரக்கூடிய மண்டே பொறுத்தளவு மோஸ்ட்லி ஒரு கன்சால்டேஷன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது சிங்கப்பூர் நிஃப்டியானது நமக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவில் கோர்சிங் வச்சதுனால நமக்கு மண்டே மார்க்கெட்டானது அதை ஃபாலோ பண்ணி கன்சால்டேஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு மண்டே அண்ட் டியூஸ்டேவானது கன்சால்டேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுன்னா வியாழக்கிழமை ஓப்பன் ஆகும்போது நமக்கு கேப் அப் கொடுத்து ஃபர்தராக நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பொறுத்தளவு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இனிஷியலாக இந்த ஜோன் ஓட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் ஹை மார்க்கெட் கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம தாராளமாக ராலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல் டைம் ஹையான 22,725 மார்க்கெட் சப்ளை ஜோனான 22,905 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னதான் மார்க்கெட் இந்த ஜோனை ரேஸ் பண்ணாலும் அகைன் அங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த டயகனல் ஸ்ட்ரக்சர் வந்து கன்வியூஷன் நடக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன், அதாவது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. மேக்ஸிமம் 50 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். அதை பொறுத்து எந்த மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் கரண்ட்லி நமக்கு 23 சப்போர்ட் எடுத்திருக்கான். இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் நமக்கு 23 கட் பண்ணாத பட்சத்தில் மேக்ஸிமம் நமக்கு 38லேருந்து 50 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு நமக்கு வரக்கூடிய வாரம் ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் நமக்கு டயகனல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால என்னதான் கரெக்ஷன் கொடுத்தாலும் அகைன் நமக்கு பவுன்ஸ் பேக் தான் கொடுக்கும். அதே மாதிரி என்னதான் நமக்கு ராலி கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். பட் இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு அப்நார்மல் மூவ் கிடைக்கலான்ற பட்சத்தில் நம்மளோட அடுத்த டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு அப்நார்மலாக ஒரு மூமெண்ட் கிடைக்கலான்ற பட்சத்தில் அது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கான ரீசனை பொறுத்தளவு இந்த இடத்துல நம்ம 5th எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 5th எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 இந்த 5 வேவ் கொண்டது எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும். A, B, C இது நமக்கு ரன்னிங் ஃப்ளாட் வேரியேஷன் கிடைக்கும். இதை பொறுத்து நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். ஒரு அப்நார்மல் மூவ் கிடைக்கும் போது அது நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 4th நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கும். ஒன்ஸ் நமக்கு 4th கன்சல்டேஷன் முடிஞ்சதுன்னா 5th ராலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பொறுத்து நமக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை இமீடியட்டாக கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். இல்லை மார்க்கெட் கன்சல்டேஷனோட போகிற பட்சத்தில் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான வேரியேஷன். அதே நமக்கு கரெக்ஷன் சைடும் நடக்கலாம். அந்த கரெக்ஷனை பொறுத்து எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய செஷன் ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் நடக்கிற பட்சத்தில் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்தளவு இது நமக்கு லெஃப்ட் ஷோல்டராக இருக்கும், இது நமக்கு ஹெட்டாக இருக்கும், இது நமக்கு ரைட் ஷோல்டராக இருக்கும். அதாவது கரெக்ஷன் கொடுக்கும் பட்சத்தில் இது நமக்கு ரைட் ஷோல்டராக இருக்கும். மார்க்கெட் எப்போ நமக்கு இந்த நெக்லைனை பிரேக் அவுட் கொடுக்குறானோ நமக்கு அது ரிவர்ஸலாக திரும்பும். நமக்கு ரைட் ஷோல்டருக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நம்ம நெக்கோட லென்த்தை காப்பி பண்ணி ரைட் ஷோல்டருடைய ஹையில் பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடைக்கும். அதே நமக்கு எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறானோ அந்த பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பேட்டர்னுக்கான செகண்ட் டார்கெட் கிடைக்கும். ஸோ இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த அந்த 2 வேரியேஷனுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். இன்கேஸ் நடந்ததுன்னா நம்ம இந்த 2 டைரக்ஷன் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பேங்க் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. இங்கேயும் ஒரு டயகனல் வேரியேஷன் தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கான். ஸோ வரக்கூடிய வாரம் எங்கேயும் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நிஃப்டியில் பார்த்த அதே வேரியேஷன் தான். கரெக்ஷன் கொடுத்ததுன்னா மேக்ஸிமம் 50 வரைக்கும் வரலாம். அதே நமக்கு ராலி கொடுக்குற பட்சத்தில் நமக்கு சப்ளை ஜோன் வந்து 49,781 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 1 or 2 செஷன் ஆனது நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி நமக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக ராலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தளவு சப்ளை ஜோனான 49,184லேருந்து மேக்ஸிமம் 49,781 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் அந்த ஜோனை ரீச் பண்ணிச்சுன்னா அகைன் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த டயகனல் ஆனது நமக்கு கன்வியூஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும்.
இது நமக்கு புல்லிஷ் வேரியேஷன். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த கன்சால்டேஷன் நடந்தாலும் அது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். இல்லை மார்க்கெட் இந்த மாதிரி கன்சால்டேஷன் நடக்காமல் இமீடியட்டாக ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாலும் அது நமக்கு அதே ரேஞ்சு தான் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் மேக்ஸிமம் சப்ளை ஜோன் வந்து அந்த 49,781 வரைக்கும் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ கரெக்ஷனை பொறுத்தளவு நம்ம ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த 5 மினிட் டேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் மார்க்கெட் நமக்கு 23 தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். மேக்ஸிமம் கரெக்ஷன் கொடுத்ததுன்னா 38லேருந்து 50 வரைக்கும் மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்தாலும் அகைன் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு ரேஞ்ச் ஆனது நமக்கு கன்வியூஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். எங்கேயும் அப்நார்மல் மூவ் நடக்கிற பட்சத்தில் சேம் அதே வேரியேஷன் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்ம் ஆன இந்த 5-வே ஸ்ட்ரக்சர் ஆனது எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும். இந்த டயக்ராம் ஃபாலோ பண்ணி இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு ரன்னிங் பிளாட் இண்டிகேட் பண்ணலாம். இது நமக்கு செகண்ட் வேவ் இண்டிகேட் பண்ணும். வரக்கூடிய லாங் ராலி ஆனது நமக்கு தேர்டாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு தேர்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஃபோர்த் ஒரு மைனர் கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு 5th ராலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கான கன்ஃபர்மேஷன் எங்கே எடுக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு சப்ளை ஜோனை மார்க்கெட் ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரோட கட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த வேரியேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு புல்லிஷ் வேரியேஷன். இந்த இடத்துல கரெக்ஷன் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைக் சேம் அதே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கேயும் எடுக்கலாம். நமக்கு வரக்கூடிய சீசன் ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்தளவு இது நமக்கு லெஃப்ட் ஷோல்டராக இருக்கும், இது நமக்கு ஹெட்டாக இருக்கும், இது நமக்கு ரைட் ஷோல்டராக இருக்கும். மார்க்கெட் எப்போ நெக்லைனை கட் பண்ணுதோ அது நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட்டாக இருக்கும். டார்கெட்டை பொறுத்தளவு நம்ம நெக்லைனோட லென்த்தை காப்பி பண்ணி ரைட் ஷோல்டரையை ஹையில் பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடைக்கும். அதே நமக்கு எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த இடத்துல நமக்கு பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு பேட்டர்னுக்கான செகண்ட் டார்கெட் கிடைக்கும். ஸோ இதான் இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.